மாந்திரீகத்தோட பவர் அந்த ஸ்லோகங்கள் சொல்லவாங்க. இந்த பிரசாதங்கள் செய்த பின்னாடி நாம் அதை உட்கொண்ட பொழுது நாம் அந்த யந்திரம் எந்த கடவுளுக்காக எந்த கிரக தேவதைக்காக நம்ம பண்றோமோ அவங்க முன்னாடி வச்சு மானசீகமாக அவங்களுக்கு அதை நம்ம நைவேத்தியம் பண்ணி சொல்லும் பொழுது அந்த சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த கல்லுல இறங்கு. இது உண்மை. சரி, சரியா? இப்போ நம்ம கண்ணுக்கு இங்கே எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு தெரியுதோ, இதே ஒரு டார்ச் லைட், பவர்ஃபுல் டார்ச் லைட் அடிக்கும்போது என்ன தெரியுது? புள்ளி புள்ளியா அது நகர்றது தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால ஒன்று இல்லைன்னு நம்ம மறுத்துட முடியாது. அது கரெக்ட், உண்மைதான். ஸோ அந்த ஸ்டோனில் வந்து இறங்கக்கூடிய அந்த பிரசாதத்தில் வந்து இறங்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம உணவாக எடுத்துக்கிறோம். அந்த ஸ்டோனில் போயிட்டு வைப்ரேஷனை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறது. ஓகே, இதுதான் ஒரு தத்துவம், ஒரு உண்மை. அதற்கும் அப்புறமாக அந்த அதிர்வு நம்மளோட விரல்ல இறங்குது. அது இங்க ரத்தம் கொண்டு வந்து அந்த ரத்தம் திரும்ப போகுது இல்லையா? அது வழியா இந்த நரம்பு வழியா டிராவல் பண்ணி நம்மளுடைய ஹிருதயத்துக்கு போகுது அந்த அதிர்வுகள் எல்லாம். சரிங்க. அதுக்கு தான் அந்த ஹோஸ் பைப்போட உதாரணம் சொன்னேன். சரிங்க, இங்க இருந்து அங்க போகுது. ஆமா, எப்படி ஹோஸ் பைப் அப்படி அமுக்கினா தண்ணி அந்த மாதிரி விட்டு விட்டு வருதோ, அதே மாதிரியே இந்த நரம்பு மண்டலத்தின் வழியாக அந்த அதிர்வுகள் ஹிருதயத்தை சென்று அடைகிறது. ஹிருதயம்ங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் டிஸ்சார்ஜ் பம்ப். சரிங்க. ஏதோ ஒரு நரம்பு மூலமா ஒரு அதிர்வை கேரி பண்ணிட்டு அந்த பிளட் அங்க வருது. அது ஹார்ட்ல இருந்து அது பிரித்து உடம்போட எல்லா பகுதிகளுக்கும் அதே அதிர்வு அனுப்பப்படுகிறது. ஆனால் அந்த அதிர்வு இங்கேருந்து போகக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னா இருக்காது. ஏன்னா அது பல இடத்திற்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அதுக்கு தான் வந்து முன்னோர்கள் ரிஷிகள் சொல்லியிருக்காங்க ரிப்பீட்டடாக, நீ அந்த அதிர்வை கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? அந்தந்த உடல் எடைக்கு தகுந்த அளவிற்கு அந்த கல்லோட அளவு இருக்க வேண்டும். ஓகே, இப்போ உங்களோட கேள்வி என்ன? எப்படி அந்த ஆற்றலை அதிகப்படுத்துகிறது? சார், இப்போ இந்த ஸ்டோன் போடாத ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் ஏதோ ஒரு ரூபத்தில் வளர்ந்துட்டு இருக்கான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடலில் உள்ள ஊனங்கள் நம்முடைய கண்ணால் நாம் கண்டு தெரிந்து கொள்ள முடியும், மனதில் உள்ள ஊனங்களை தெரிந்து கொள்ள முடியாது. அந்த கட்டம் வரும்பொழுது அவங்க நடந்துக்கிட்டதை வச்சு தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த மனதில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், ஏற்ற இறக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, அது எதை ஏற்றி விடணும் எதை கம்மி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கருவி ஏதாவது இருக்கான்னா இல்லை. ஆனால் அதற்காக முக்கியமான வரைபடம் தான் ஜோதிடம், ஜாதகம். அந்த கிரக உச்ச நீச்ச ஸ்தானங்கள், அந்த ஒரு கிரகமும் ஒரு மனிதனுக்கு எது எந்த நிலையை உயர்த்துகிறது, எந்த ஒரு வாய்ப்பை கம்மி பண்ணுகிறது இல்லையா, எந்த ஒரு மூர்க்க குணத்தை அதிகப்படுத்துகிறது இல்லையா, இதெல்லாம் தான் அந்த பிளானட் வந்து ஏற்றி இறக்கி இருக்கிறதுனால ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்முடைய முன்னோர்கள், மகாத்மாக்கள், ஞானிகள், ஜோதிடர்கள் ஆராய்ந்து அறிந்து அவங்களோட ஞான திருஷ்டியினால என்ன கிரகம் நம்ம உடம்போட எதோட சம்மந்தப்பட்டிருக்கு, சமுதாயத்தில் எதோட சம்மந்தப்பட்டிருக்கு, உணவுல எதோட சம்மந்தப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் நவ வஸ்திரம், நவ புஷ்பம், நவதானியம், நவரத்னம் இல்லையா, இந்த மாதிரி. ஸோ அதற்கான அந்த ஆற்றலை அதிகப்படுத்துவதற்குத்தான் நம்ம ஸ்டோனை சூஸ் பண்றோம். நம்ம உதாரணத்துக்கு ரூபி எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த அதிர்வுகள் அதிகமாகி நம்முடைய மூளைக்கு அந்த ரத்தம் அதிர்வு செல்லுகிறது. அந்த அதிர்வு நம்முடைய உடல் முழுவதும் செலுத்தப்படுகிறது. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில சுரப்பிகள் அது ஒரு மந்த நிலையில போய் சுரக்காம இருக்கும் பொழுது அதை போய் சின்னதா தூண்டி விடுது.
அந்த என்சைம்ஸ் எல்லாம் திரும்ப ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்குது. இல்லையா? இப்போ நம்ம ஹோஸ் இது ஷவர் இருக்கு, ஆமாம். அதில் எல்லா ஓட்டைகளும் எப்பயுமே வேலை செய்யாது. சில இது உப்பு பிடிச்சி ஆயிரும். அதை நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ண வாட்டி எல்லாத்துலேயும் தண்ணி வருது. அதே மாதிரி தான் இந்த என்சைம்ஸ் சுரப்பிகள்லாம் நாள்பட்ட வகையில் சில பேருக்கு சில சுரப்பிகள் குறைவாக இருக்கின்றதை இந்த கற்கள் அணியும் பொழுது இயற்கையாகவே தன்னை போலவே பர்மனண்டா சரி பண்ணிடலாம். ஓகே. ஒரு மனிதனோட ஆற்றல்ங்கிறது வந்து கடவுளோட படைப்புல எது எது எப்படி இயங்கணுமோ, என்ன என்சைம்ஸ், என்ன சுரப்பிகள், என்ன சக்ராஸ் எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யணும். சரிங்க. அப்போ இந்த குறைபாடை கண்டுபிடிப்பது ஜோதிடம். அந்த குறைபாட்டை உணர்ந்து அந்த ஜாதகஸ்தனிடம் சொல்லுவது ஒரு ஜோசியர். ஆமாங்க. அந்த ஜோதிடன் இதை அறிந்து புரிந்து கொண்டு நம்பிக்கை வைத்து அந்த கல்லை வாங்கி அவர் அணிந்து கொண்டு அதனுடைய கிரமமான அந்த முறையை செய்யும் பொழுது அந்த கல்லினுடைய அதிர்வுகள் அதிகமாகி அது அவருடைய உடலுக்குள் சென்று அவருடைய சக்தியையும் குறைபட்ட ஆற்றலையும் பெருக்கிவிடு, மேம்படுத்திடுது. புரியுறதா கனெக்ஷன்? சிறப்பாக. ரைட்டா? நல்ல சரியான பதில். அதாவது ஆரம்பத்தில் நான் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் உதாரணங்கள் சொல்றதுனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இல்லை, அதாவது அதை தொடர்ச்சியாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் எந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறோங்கிறத வந்து ஜனங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கிட்ட ஒரு உதாரணத்தோட சொல்லும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக. ஸோ இதுதான். சரிங்க. இது வந்து இந்த நவரத்ன கல் பூமியிலிருந்து தான் கிடைக்கிறது. பூமியில் இருக்கிறவன் தான் எவனோ ஒருத்தன் வந்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணுறான். இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜோசியன் தான் இதை சொல்கிறான். பூமியில் வாழ்கிறவன் தான் போட்டுக்கிறான். ஆமாம், புரியுறதா? ஆனா இந்த பூமிக்கும் மேல பிரபஞ்சத்துல வேற எங்கிருந்தோ வந்த ஞானிகள், அமானுஷ்ய சக்திகள் இதெல்லாம் தான் நமக்கு இது சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதை கூர்மையாக்கி எப்படி நம்ம கிரகிச்சுக்கிறதுங்கிறத வந்து இன்னொரு தடவை சரியா? ஸோ நவரத்ன கல்லை வந்து நம்ம அணியும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அதை போட்டதுலேருந்து அதை இன்னும் பர்மனண்ட்டாக இன்னும் நல்ல ஒரு ஓடுற குதிரையை நம்ம எப்படி இன்னும் 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 ஓட வைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த கல்லோட ஆற்றலை அதிகப்படுத்தி அதன் மூலமாக நாம் பலன் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். சரிங்க. ஓகே. இதற்கு கடவுளுடைய அனுகிரகம் எல்லாத்தையோட அவர். ஆமாம், ஆமாங்க. இல்லையா? எல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு அனுகிரகம் வேணும். கண்டிப்பாக. மோதிரம் போட்ட பிறகு கடைபிடிக்கக்கூடிய சொல்ற அந்த ஒரு மனோதிடம், தன்னம்பிக்கை அது வேணும். சரிங்க. அப்போ கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முழு பலன் கிடைக்கும் அவருக்கு. கண்டிப்பா. ஓகே.